வணக்கம். நான் ஜெர்மனிலேருந்து மீண்டும் சிவகுமார். இந்த யூடியூப் நேம் வந்து சிவகுமார் ஜெர்மனி. இன்னும் இந்த யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பண்ணிடம் பண்ணாக்கள் பண்ணிடம் பண்ணுங்க. இன்றைய நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிற சாப்பாடு வந்து ஒரு பிரேசிலியான சாப்பாடு. பிரேசிலியில் அர்ஜென்டினியாக்கார செய்கிற சாப்பாடு வந்து இன்ஸ்டெல்லாண்டு. அது வந்து ஒரு ரொட்டிக்கு மாப்பிள்ளைக்கிற மாதிரி குழைச்சி போட்டு அதுக்குள்ளே அரைச்சி நாங்கள் எங்கட முறைப்படி செய்வோம். தூள்கள் போட்டு காய்ச்சி காட்டுறேன். நீங்கள் அப்படி செய்து வேணாம், கொழுக்கட்டை மாதிரி செய்யலாம், ஒவ்வொரு வடிவத்திலையும் செய்யலாம். எப்படி செய்முறைன்று இப்போ அதுக்கு தேவையான பொருட்களையும் செய்முறையும் பார்ப்போம். நன்றி. அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு 500 கிராம் மா எடுத்துருக்கிறேன், ஒரு 400 மில்லி தண்ணி எடுத்துருக்கிறேன், அது கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் சீனி, ஒரு 7 கிராம் ஈஸ்ட், கொஞ்சம் எண்ணெய். இதை போட்டு மாவை பிழைப்போம். அப்புறம் தேவையான பொருட்கள் வந்து ஒரு 500 கிராம் மாட்டிறைச்சி அரைச்சி, கொஞ்சம் 3 தக்காளி பழம், 2 வெங்காயம், 500 கிராம் வச்சி 500 கிராம் வெங்காயம், கொஞ்சம் மிளகாத்தூள், நச்சீரம், உள்ளி, பேட்டு சில்லியை. நீங்கள் கருவேப்பிலை இருந்தால் இப்போ கருவேப்பிலை போடலாம். இவ்வளோந்தான் இந்த செய்முறையை பார்ப்போம். இந்த மாவுக்குள்ள எடுத்து வச்ச உப்பை போடுறீங்கள், சீனியும் போடுறீங்கள். அதுபோக அடுத்தது இந்த ஈஸ்ட் திறக்கணும். இப்போ எல்லாத்தையும் கலக்குறீங்கள். என்ன செய்கிறீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் அதையும் போட்டு கலக்குறீங்கள். இப்போ இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழைக்கிறீங்க. எல்லாத்தையும் விடாயங்க, கொஞ்சத்தை வச்சிடுங்க, சேரம் கூடும் குறையும். இன்னும் கொஞ்சம் விடுங்க. சரியான பதத்துக்கு வந்துட்டது. இப்போ இதை எடுத்து உங்களோட மேசையில் கொஞ்சம் மா போட்டு நல்லா உருட்டி அமர்த்தி குழைக்கிறீங்க. கொஞ்சம் எடுத்து இதில் போட்டு நல்லா உருட்டி குழைப்போம். பாருங்கள், இப்போ நல்லா பதமாக வந்துட்டுது. இப்போ இது என்ன செய்கிறீங்கன்னா ஒரு மணித்தியாலம் ஒரு கொஞ்சம் வெண்ணெய் பூசி போட்டு ஒரு மணித்தியாலம் ஒரு பொலியாலம் மூடி வைக்கிறீங்க. இதை ஒரு சைட்டில் வச்சுட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த ரச்சியை காய்ச்சுங்க. இப்போ ரச்சி காய்ச்சுற முறையை பார்ப்போம். அடுப்பை போடுறீங்க, கொஞ்சம் எண்ணெய் விட்டு கொதிக்க வைக்கிறீங்களா. எண்ணெய் நல்லா கொதிச்ச உடனே என்ன செய்கிறீங்கன்னா இந்த வெங்காயத்தையும் பெருஞ்சீரம், நல்லா வாசம் அடிக்குது. நல்லா வாசம் கொஞ்சம் பொன்னுராக வந்தோன்னா ரச்சியை போடுறீங்க. இப்போ வந்து கொஞ்சம் உள்ளி வதக்கி போடத்தான் டேஸ்ட்டாக இருக்கும். அரை கொஞ்சம் ஃபுல்லாக வெட்டாமல் அரிக்காமல் கொஞ்சம் பாதியாக வெட்டி போட்டால் அந்த அரோமா கொஞ்சம் கொஞ்சமாக வரும். நீங்கள் அரிசி போட்டிங்கன்னு சொன்னால் அந்த உள்ளின்ற வாசம் போயிடும். ஸோ இப்போ இந்த அரைச்சி வச்ச ரச்சியை போடுறீங்க. ரச்சி அந்த தண்ணியோட மட்டும் உப்பு போடக்கூடாது.
பாருங்க ரச்சி அவிஞ்சு வந்துட்டுது. இப்போ நான் கொஞ்சம் இப்போ உப்பு மிளகும் கலந்து வச்சுருக்கிறேன். உப்பும் கொஞ்சம் மிளகும் அளவாக போடுங்க. இப்போ எடுத்து வச்ச தூளை போடுங்க. இப்போ இந்த தக்காளி பழத்தையும் போடுங்க. நீங்கள் கருவேப்பிலை போட்டு வதக்குறதா கருவேப்பிலை போட்டு வதக்கலாம். இப்போ தக்காளி பழம் போட்டது என்னத்துக்குண்டா கொஞ்சம் சாதுவான அந்த துயரம் இருக்கும். துயரம் டைம் கொஞ்சம் புளிப்பு தன்மையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் இந்த தக்காளி பழம் கரையை மட்டும் கொஞ்சம் அவிய விடுங்க. கடைசியாக பெட்டை சில்லியை போட்டால் நீங்கள் அந்த கறிக்கு பார்க்க பெட்டை சில்லி எந்த இதுவும் தெரியல, நல்ல வடிவாகவும் இருக்கும், சாப்பிட ஆசையாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நல்ல வாசம் அடிக்குது. இதுலேயே அந்த ஊரில் ரோல் செய்கிற மாதிரி புல்லிங் பேப்பரில் செய்வீங்க ஆசியா மாப்பிள்ள வந்து இது நாங்கள் ரொட்டியை மாப்பிள்ள வச்சு கதத்தில் வச்சு செய்வோம். இன்னும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்படி இந்த டொமாட்டோ இந்த தக்காளி பழம் கறி பழம் நல்லா இருக்கும். இப்போ இந்த தேங்காய் அடுப்பை நிப்பாட்டி போட்டு பெட்டு சில்லியை போட்டு கலந்துட்டு இப்போ ஒரு இதை ஒரு வேறு பாத்திரத்தில் போட்டு ஒரு சைட்டாக வைங்க. இப்போ இதை சைட்டாக வச்சுட்டு இப்போ மாவை பார்ப்போம். மாவை எப்படி இருக்குன்னு இப்போ மாவை கொஞ்சம் ஊற்றி நல்லா பசந்தாக இருக்குது. இப்போ இந்த மாவை பிள்ளைப்போம். இந்த மாவை இப்போ ஒரு 4 வெட்டுவோம். அப்படி இது வைங்க. இப்போ நான் உங்களுக்கு 2-3 விதமான ஃபோமலில் செய்து காட்டப்புறம் அதே மாதிரி இங்கே செய்து பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் மாற்ற பொரியல் இதில் இப்படி நல்ல சப்பையாக செய்கிறீங்க. பார்த்தீங்களா? இப்படி சப்பையாக செய்துட்டு இதை ஒரு சைட்டில் வைங்க. இதே அளவு மற்றதையும் செய்யுங்க. ஓகே, இதை ஒரு சைட்டில் வைங்க. இதையும் ஒரு சைட்டில் வைங்க. பேக்கிங் பேப்பர் பக் பப்பியர்னு சொல்லுவாங்க. இதை எடுக்கிறீங்க, இந்த சைட்டில் வைக்கிறீங்க. இப்போ இது செய்றீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ள இப்போ வச்சியை போடுறீங்க. வச்சியை போட்டுட்டு இப்படி இதை உருட்டுறீங்க. இந்த 2 கரையும் கொஞ்சம் மடக்கிட்டு என்ன செய்கிறீங்க, இதை இப்படி செய்கிறீங்க. கொஞ்சம் பார்க்க வடிவாக இருக்கும்.
சரிங்களா, கொஞ்சம் கோமன் வடிவாக இருக்கும். இப்படி செய்கிறீங்க. என்ன செய்கிறீங்கன்னா இப்போ இறக்கிய கொஞ்சம் எல்லா இடத்தையும் தள்ளி வைக்கிறீங்க. பாருங்க இதை நீங்கள் இப்படி ரவுண்டான கோமனும் செய்யலாம். பாருங்க இப்படி ரவுண்டான ஃபார்மில் செய்யலாம். நீங்கள் சதுரமாகவும் செய்யலாம். பாருங்க இப்போ பாருங்க, நீங்கள் இந்த வடிவத்திலும் செய்யலாம். ஊரில் அந்த ரொட்டிக்கு கிழங்கு ரொட்டின்னு சொல்லுவாங்க, அப்படியும் செய்யலாம் நீங்கள். சரிங்களா? இப்போ இதை நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, ஒன்று எப்படி பிச்சா செய்கிறீங்களோ அந்த பிச்சா வடிவத்திலும் இது செய்யலாம். பாருங்கள், ஆனால் செம டேஸ்ட்டாக இருக்கும். என்ன நீங்கள் ஒரு மாவை ஒரு இதில் குழைச்சிட்டு வேறு விதமாக சுடலாம். என்ன இப்போ பாருங்கள், இது கேஸை போடணும் இல்லை, கேஸை போட்டால் அது வேறு இதாக போயிடும். இது வந்து பிரசிலியான சாப்பாடு. கையில் எந்த வேலை செய்கிறீங்களன்னு தெரியாது. அப்போ சுத்தமாக இருக்கும் இது செய்யக்க. பாருங்க, இப்படி ஒரு ஃபார்ம் பிச்சா ஃபார்ம் வந்து மற்றது இந்த இப்படி ஒரு ஃபார்மில் செய்திருக்கிறேன். பாருங்க, ஒன்று இப்படி ஃபார்ம், ஒன்று ரவுண்டு, ஒன்று சதுரம், ஒன்று நீட்டு. இது நீங்கள் வெட்டி சாப்பிடலாம். போல மஞ்சள் கரு பூச்சியாச்சு. இப்போ இந்த இது செய்தோன்றக்கேங்க நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, உங்களோட பக்குவப்பனா முதல் கொஞ்சம் சூடாக்கி விடுங்க. அப்படின்றா உடனே இது உங்களை பக்கம் பண்ணி வேற சூப்பராக இருக்கும். நான் ஓகே, இப்போ 180 ராட்டில் ஒரு 25 நிமிஷம் பக்கம் பண்ணுவாங்க. 180 ராட்டில் ஒரு 25 நிமிஷம் பக்கம் பண்ணுவோம். ஒரு 25 நிமிஷத்தால் பார்ப்போம் எப்படி இருக்காண்டு. இப்போ இந்த பிரேசில் சாப்பாடு ஒரு 25 நிமிஷத்தால் பார்ப்போம் எப்படி இருக்காண்டு. நீங்கள் இதை வீட்டில் செய்து பாருங்கள், ஈஸியாக செய்யலாம். நடுங்கிற தமிழ் சாப்பாடு செய்யாமல் இப்படியான வித்தியாசமான சாப்பாடுகளையும் செய்து பாருங்கள். சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ இது பக்கம் பண்ண அப்புறம் பேக்கிங் பண்ண அப்புறம் பார்ப்போம் எப்படி இருக்காண்டு. பாருங்கள், 25 நிமிஷம் முடிஞ்சது. பார்ப்போம் எப்படி இருக்காண்டு. சூப்பராக வந்துருக்கு. சூப்பராக வந்துருக்குது. செம டேஸ்ட்டாக இருக்குது. என்ன சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி இருக்கண்டு. அங்க அப்படி இருக்கண்டு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. பிரசிலியான சேன்ஸ் எல்லாம் அப்ளாய்ஸ் போட்டு அரைச்சி போட்டு செய்கிறது. பாருங்கள், இப்படித்தான் செய்கிறது. இப்படி ஒவ்வொரு ஃபார்மில் செய்திருக்கு. பாருங்கள், நல்ல சூப்பராக டேஸ்ட்டாக வந்துருக்கு. இப்போ ரவுண்டாக செய்யலாம், இப்படி சதுரமாக செய்யலாம், மற்ற இப்படி செய்யலாம். நீங்கள் பாருங்கள், இந்த பிரேசில் சாப்பாடு என்ஸ்டலாண்டு இது வந்து வேறு விதமாக செய்திருக்கிறேன். ரவுண்டாக, மற்றது சதுரமாக. பாருங்கள், சதுரமாக செய்திருக்கிறேன், மற்ற இந்த ஃபோமில் செய்திருக்கிறேன். இப்படியான வடிவத்தில் இது நீங்கள் வீட்டை செய்து பார்க்கலாம். மற்ற இப்படி கடிச்சு சாப்பிடக்கூடிய மாதிரி செய்திருக்கிறேன். சூப்பராக இருக்கும். அரைச்ச ரஜ்ஜி எங்களை தூள் போட்டு எங்களை நச்சிரம் பெருஞ்சங்கள்லாம் போட்டு கருவேப்பிலை போட்டு செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ நேரம் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, பாய். யூடியூப் நேம் வந்து சிவகுமார் ஜெர்மனி, மறக்காங்க.